அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ரிஃப்னா சதத் கூட இருக்கோம். அஜித், நம்ம வந்திருக்க பள்ளியுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கணும். அதாவது துல்ஹுலைஃபா சொல்லக்கூடிய பள்ளி சொல்றாங்க, இதோட சிறப்பு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதிக் பாய், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உம்ராவுடைய எல்லைகளாக 5 இடங்களை சொல்லியிருக்கிறாங்க. கர்னுல் மனாசில், துல்ஹுலைஃபா, தாத்துல் இர்க், யலம்லம், அதே மாதிரி ஜுஃபா. இப்போ நம்ம இருக்கிறது மதீனாவில். இது வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மீகாத் துல்ஹுலைஃபான்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சிறப்பியல்பு என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முதலாவது உம்ராவை அந்த ஹுதைபியாவுடைய வரலாறின் போது தடுத்து நிறுத்தினாங்களே. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது உம்ராவை இந்த இடத்திலிருந்து தான் இஹ்ராம் எடுத்து என்ன செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவை ஆரம்பித்தாங்க. அடுத்த உம்ராவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பித்ததும் இதே மீகாத். அப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மீகாத். அதை விட சிறப்பு என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் உம்ரா அந்த இடத்துல தான் என்ன செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். இன்றைய தினம் துல்ஹுலைஃபாவுடைய மீகாத்துடைய வரலாறு பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மதீனா வந்தீங்கன்னா துல்ஹுலைஃபா மீகாத்தில் இன்ஷா அல்லாஹ் நியத் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.